2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து களம் காணப்போவதாக நேற்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா கூறியிருந்த நிலையில் அமமுக தொடர்ந்து என்டிஏவில் நீடிப்பதாகவும் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். அதேபோல மோடி தலைமையில் என்டிஏ கூட்டணியில் பன்னீர்செல்வமும் தொடர்ந்து நீடிப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இது அதிமுகவினர் தரப்பில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கவிருக்கிறோம். ஒரு சிலருக்கு பரந்த மனது இல்லாததால் ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லை என்றும் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். சுயநலத்தை விட்டுவிட்டு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று டிடிவி தினகரன் தரப்பில் இருந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்ந்து நீடிப்பதாக டிடிவி தினகரன் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து களம் காண இருப்பதாக நேற்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைக்கிறார். வணக்கம் சார். இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் டிடிவி தினகரன் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது என்டிஏ கூட்டணியில் தான் பன்னீர்செல்வம் தொடர்ந்து செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா? இந்த விஷயத்துல எடப்பாடிக்கு முடிவை ஏற்றுக்கொண்டுதான் அமித்ஷா செயல்பட்டது மாதிரிதான் தோற்றம் நேற்று நடந்த நிகழ்வுகள்ல வருது. காரணம், அண்ணாமலை மாற்றப்பட்ட பிறகு அடுத்த மாநில பாஜக தலைவர் யார் என்று தெளிவான பிறகு, போட்டியின்றி இவர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று தெளிவான பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி ஹோட்டலுக்கு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார். அதனை பார்க்கும் போதும் இவர்கள் டிடிவி ஓபிஎஸ் ஆகியோர்களுக்கு அழைப்பு இல்லாத போதும் இது எடப்பாடியின் கண்டிஷனை பாஜக ஏற்றுக்கொள்கிறார்களோ என்றுதான் எண்ண தோன்றுகிறது. ஆனால் இன்று டிடிவி ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு அரசியலை பண்ணியிருக்கிறாங்க. டிடிவியும் பன்னீரும் செல்வாக்கான தலைவர்கள். முக்குலத்தோர் சமுதாயத்தில் முதலமைச்சரையே கமாண்ட் பண்ணக்கூடிய அளவில் எடப்பாடி பழனிசாமியை கமாண்ட் பண்ணி அழைத்து பேசக்கூடிய அளவு உயரிய இடத்தில் இருந்தவர் டிடிவி. முதலமைச்சராகவே இருந்தவர் ஓபிஎஸ். ஆக அந்த சமுதாயத்தில் பெரிய அளவுக்கு இருந்த அவர்கள் இன்று என்டிஏக்குள் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லும் போது இதில் அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சபார்டினேட்டாக இருந்து இப்பொழுது பாஜகவின் தலைவராக வந்திருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஆளாகிறார். அவர் என்ன சொல்ல போகிறார்? என்டிஏ இவர்களை கலத்தி விட்டு என்று சொல்கிறாரா அல்லது என்டிஏக்குள் இவர் இருக்கிறாரா என்பதை சொல்ல போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். த பால் இஸ் இன் நயினார் நாகேந்திரன்ஸ் கோர்ட். இன்று நாளைக்கு தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இவர்கள் நாங்கள் என்டிஏக்குள் தான் இருக்கிறோம் என்று கிளைம் பண்ணுகிறார்கள். செல்வாக்கான தலைவர் அந்தஸ்தில் இருந்த இவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு அதே சமூகத்தைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரன் தள்ளப்பட்டிருக்கிறார். என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.